ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் வச்சு கோலா உருண்டை செஞ்சுருக்கேன். அது எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து அதை மிக்சியில் நம்ம நல்லா நைஸாக அடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை எடுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், மிளகாய் மட்டும். தேங்காய் ஒரு சில்லு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். அதோட ஒரு ஸ்பூனு சோம்பு, ஜீரகம் ஒரு ஸ்பூனு, கசகசா கண்டிப்பாக கசகசா போடணும், அப்போ தான் சிக்கனுக்கு நல்லாயிருக்கும். அது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம இதில் மசாலாவும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு பிஞ்சளவு இல்லை ஒரு 1/4 ஸ்பூன் போடலாம், சின்ன ஸ்பூனில் போட்டுட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, கரம் மசாலா தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு கல்லுப்பு போட்டு அரைக்கிறதா இருந்தால் பார்த்து கவனமாக போடுங்க, இல்லைன்னா பவுடர் சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நைஸாக தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அதை நம்ம சிக்கன் கடையில் சொன்னோம்னாலே அவங்க நல்லா கொத்தி தருவாங்க. அதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதோட இப்போ அரைச்சதையும் சேர்த்துட்டேன், தேங்காய் இதெல்லாம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவையும் அதில் சேர்த்துடணும். பொட்டுக்கடலை மாவே நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதோடு நான் வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பெரிய வெங்காயம் நிறைய போடக்கூடாது, தேங்காயும் நிறைய போடக்கூடாது. தேங்காயெல்லாம் நிறைய போட்டோம்னா நம்மளுக்கு அது மாதிரி வெங்காயம் நிறையா போட்டோம்னா உருண்டை பிடிக்க வராது. அதையும் மீறி நம்ம எண்ணெயில் போடும்போது அது பிரிஞ்சு வந்துடும். அதனால் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று தான் போட்டிருக்கேன். இதில் பைண்டிங்க்காக ஒரே ஒரு எக்கு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சிக்கன் நம்ம கடையிலே இந்த மாதிரி கொத்தி வாங்கிட்டு வந்தாலும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா நாமளே வேக வச்சு கூட நாம் அதை மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூனுக்கிட்ட இப்போ பொட்டுக்கடலை மாவு எடுத்துருந்தேன். அதில் 2 ஸ்பூன் அளவு போட்டேன், பத்தலை. இப்போ மிச்சம் இருக்க ஒரு ஸ்பூனுமே போட்டுட்டேன். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே நம்மளுக்கு போட்டது தான். ஆனால் இந்த உப்பு மட்டும் நம்ம பவுடர் சால்ட்டு போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கல் போடுறோம்னு கூட எதுவும் போட்டுறாமல் கவனமாக பார்த்துக்கணும். நான் மிக்சியில் தானே அரைக்கிறோம் தான் நான் கல் போட்டிருக்கேன். நீங்கள் இதில் பவுடர் சால்ட்டே போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் மல்லித்தலையும் சின்ன சின்னமாக நைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் உருண்டை போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் அங்கிட்ட காஞ்சிட்ருக்கு. இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்துக்கணும். கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக உருட்டினோம்னா உள்ளதெல்லாம் வேகாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சின்னமாகவே உருட்டி போட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு உள்ள கறியெல்லாம் நம்ம வேக வச்சு மிக்சியில் அடித்து செய்யலை. இப்போ நம்ம பச்சையாகவே வாங்கி செஞ்சுருக்கிறதுனால அது நல்லா வேகணும். அதனால் நான் சின்ன சின்ன உருண்டையாக தான் உருட்டிக்கிறேன். சின்ன சின்ன உருண்டையாக நம்ம ஓரளவுக்கு உருட்டி வச்சுட்டு கூட நம்ம போட ஆரம்பிக்கலாம். டக்குன்னு போட்டுடலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுட்டு மிச்சத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு தான் நான் போட போகிறேன். ஏன்னா நம்ம போடும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம போட போகிறோம். அந்த நேரம் கூட நம்ம வேணும்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி எடுத்துக்கலாம். பாதி உருட்டிட்டு நம்ம போட்டுக்கலாம். ஒரு அகலமான கடாயில் கூட நம்ம நிறைய போடலாம். நான் ஒரு சின்ன கடாயில் தான் ஓரளவுக்கு ஒரு 6-7 உருண்டை அந்த மாதிரி போட்டு வறுக்கிற மாதிரி தான் நான் கடாய் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இந்த எண்ணெயை நம்ம திரும்ப எதுக்கும் யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் கரெக்டாகவே நம்ம சின்ன சிப்பி பாத்திரத்தில் வச்சு நம்ம செஞ்சுக்குவோம் அப்படின்னு தான் நான் சின்ன சட்டியில் வச்சு தான் செய்ய போகிறேன். இதே மாதிரி மட்டன் கோலா உருண்டை இதே மெத்தடில் நம்ம செய்யலாம். நம்ம இன்றைக்கி சிக்கன் செஞ்சுருக்கோம். கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக நம்ம இப்போ எடுத்து இதில் போட்டுக்கலாம். நம்ம அடுப்பு காஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து போட்டுக்கணும். நம்ம இது எல்லாமே கரெக்டாக அது ஒரு வேளை உங்களுக்கு தண்ணியோட அளவு எதுவும் தண்ணியே நம்ம எங்கேயுமே சேர்க்காமல் செஞ்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி எதுவும் அரைச்சி ஊற்றுனோம்னா இந்த எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிடும். அதனால தான் தண்ணி சேர்க்க வேணாம்னு சொன்னேன்னா.
இப்படி போடும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்து இப்போ உருண்டை உடையாமல் நல்லா வரும். இந்த மாதிரி இப்போ நல்லா பாருங்கள், எந்த ஒரு உருண்டை கூட உடையவே கிடையாது. நல்லா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சலசலப்பெல்லாம் அடங்கினோடனே தான் நம்மளுக்கு தெரியும் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். நிறைய அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம நல்லா பெரட்டி திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கருகிரும் இல்லையா, அதனால சொல்கிறேன். கரிஞ்சிருச்சுன்னா அதோடய டேஸ்ட்டு அப்படி மாறிடும். நான் கொஞ்சம் தான் 100 கிராம் அளவு தான் வாங்கினேன், அதுக்கே எனக்கு இவ்வளோ உருண்டை வந்திருக்கு. நம்ம 1/4 கிலோலாம் வாங்கினோம்னா நிறையவே வரும். இதை வந்து நம்ம உருண்டை குழம்பு மாதிரியும் செய்யலாம். நான் சொன்ன இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள்.